ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆகும் போதில் அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது பேச. எப்போ ஸ்டார்ட் ஆகணும்னு டேட் அனௌன்ஸ் ஆகல, எப்படி ஜூனுக்கு அப்புறம் தான் ஆகும். பட் இப்போ ஆல்ரெடி ஆப்ஷன் டேட்டு சொல்லிட்டாங்க. February 7 ஆப்ஷன் நடக்க போகுது. எல்லா டீமுக்கும் உள்ள ரிலீஸ்ட் அண்ட் ரீட்டன் லிஸ்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன். ஸோ ஒவ்வொரு டீமும் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி திருச்சி டீமை பற்றி பேசிட்டோம். சரி, இப்போ என்ன பேச போகிறோம் அதை சொல்லுங்கன்னா, லைக்கா கோவை கிங்ஸ் அவங்க ரிலீஸ்ட் அண்ட் ரீட்டன் பிளேயரை பற்றி சொல்கிறேன். கடன்னு எங்களுக்கு தேவையில்ல உங்களோட ஆதரவு தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த டீம் ஓகேயா, எவ்வளோ தூரம் போவாங்க என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் மோர் ஓவர் லைக்கா கோவை டிஃபெண்டிங் சாம்பியன். போன வருஷம் அவங்க தான் ஜெயித்தது டெல்லி ராயல் கிங்ஸ் கிட்ட ஃபைனலில் ஜெயித்தாங்க. மோர் தென் 100 ரனில் 1-0 மேட்ச் ஆச்சு. ஸோ லைக்கா இஸ் த டிஃபெண்டிங் சாம்பியன். ஷாருக் கான்லாம் இருக்கார், உங்களுக்கு தெரியும், ரைட்? இவங்க ஒரே ஒரு ஆள் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆமாம், கிரண் ஆகாஷ். இவங்க மட்டும்தான் லீஸ்ட் நம்பர் ரிலீஸ் பண்ணது, ஒரே ஒரு பிளேயரை. ரீட்டன் நிறையா இருக்குது, கடன்னு நான் சொல்லிடுறேன். ஆத்தியூர் ரஹ்மான், திவாகர், கௌதம் தாமரை கண்ணன் அண்ட் ஜே சுப்பிரமணியன், ஹேம் சரண், எம் அகமது ஒரு 10,60,000 ரீட்டன் பண்ணாங்க. யு முகிலேஷ், ஓம் பிரகாஷ், ராம் அரவிந்த், பி சச்சின், எஸ் சுஜாய், ஜே சுரேஷ்குமார், பி வித்யூத், வி யுதீஸ்வரன். இந்த 14 ஆச்சா. இது இல்லாமல் 3 டாப் பிளேயர் இருக்காங்க. அது ஒன்று ஷாருக் கான், அப்வியஸ்லி அவர் தான் கேப்டன். 6 lakhs எடுத்திருக்காங்க, ரீட்டன் பண்ணியிருக்காங்க, போன சீசன் கொடுத்தது. மணிமாறன் சித்தார்த், அவருக்கும் 6 lakhs. சாய் சுதர்ஷன் அவர் இருக்கார் இந்த டீமில், ரீடைன்டு 21,60,000. இவருக்கு மட்டும் எவ்வளோம்பிங்க. இவரை ஆப்ஷனுக்கு பிட்டிங் போச்சு போன சீசன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கும் தெரியல. நாங்களே அதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கலாம். அதை கூட நீங்கள் போன சீசன் பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு இது லைக்கா கோவை கிங்ஸோட தான் மெஜாரிட்டி ஆஃப் த பிளேயர் 17 பேர் ரீட்டைன் பண்ணி ஒரே ஒரு ஆள் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஸ் மொத்தம் 70 லட்சம் ரூபாய் எல்லா டீமுக்கும் ஈக்குவலாக. நாட் லைக் ஐபிஎல். நீங்கள் கேட்பீங்க ஏன் கம்மின்னு. ஐபிஎல் இன்டர்நேஷ்னல் உலகம் ஃபுல்லாக போகிறது, 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருப்பாங்க, அதோட கவரேஜ் வேறு. இது ஃபுல்லாக தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் ரிஜிஸ்டர் பண்ண பிளேயர்ஸ் மட்டும் தான் விளையாட முடியும். ஸோ அதனால் இது இப்போ தானே பிகினிங். செகண்ட் பெஸ்ட் லீக் இன் இந்தியானா இதுதான் ஆஃப்டர் ஐபிஎல். இதுக்கப்புறம் நிறைய பேர் ஆரம்பித்தாங்க, மகாராஷ்டிரா லீகு, கர்நாடகா லீகு, யூபி லீகு, அந்த லீகுன்னு. பட் தமிழ்நாடு பிரீமியர் தான் செகண்ட் பெஸ்ட் ஆஃப்டர் ஐபிஎல் கிரிக்கெட்டில் சொல்கிறேன். பர்ஸ் அமௌண்ட் 70 லட்சம் சொன்னேன்னா, இவங்க ஆல்ரெடி 63,15,000 செலவு பண்ணிட்டாங்க. ஏன்னா 17 பேர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இப்போ நான் லிஸ்ட்டு போட்டேன் இல்லையா அதில். ஸோ பாக்கி இருக்கிறது இவங்ககிட்ட 6,85,000 தான். இந்த 6,85,000 தான் அவங்க ஆப்ஷனுக்கு போகலாம். அதை பற்றி டீட்டெயிலாக நான் பொறுமையாக பேசுகிறேன், என்ன ஏதுன்ட்டு. ஸோ இப்போதைக்கு தான் உங்களுக்கு ரிலீஸ் லிஸ்ட்டு சொல்லிட்டேன், ரீட்டைன் லிஸ்ட்டு சொல்லிட்டேன். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ரீட்டைன் இந்த டீம் தான் லைக்கா கோவை கிங்ஸ். ஒன்று லைனாக வரும், எல்லாமே வரும். திண்டுக்கல் டிராகன்ஸ், டெல்லி ராயல் கிங்ஸ், சேப்பாக்கு சூப்பர் கிங்ஸ் ஆகட்டும், சேலம் ஸ்பார்டன்ஸ், மதுரை பேந்தர்ஸ், இதுக்கு எல்லா டீமை பற்றி நாங்கள் பேசுவோம் ஒன் பை ஒன்னாக. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா டிஎன்பி, உங்களோட ஃபேவரட் டீம் என்ன? நிறைய பேர் காத்தால நான் திருச்சி டீம் பேசும்போது போட்டிருந்தாங்க, எனக்கு ஃபேவரட் திண்டுக்கல் டிராகன், சில பேர் எனக்கு சேப்பாக்கு சூப்பர் கிங்ஸ், சில பேர் லைக்கா, இந்த டீமை பற்றி பேசுங்க. அதனால் எல்லா டீமை பற்றியும் கடன்னு பேசிட்டு போகிறேன். ஏன்னா முக்கியமான விஷயம் அது. February 7 ஆக்ஷன் நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஆக்சுவல் டீமோட ஸ்ட்ரென்த்து ப்ளஸ்ஸு மைனஸு, யாருக்கு ஆல்ரவுண்டர், யார் ஸ்பின்னரு, யார் பேசலாம், பொறுமையாக பேசலாம். அப்டேட் பண்ணிட்டேன். கிவ் மீ யுவர் வேல்யூபிள் கமெண்ட். பொறுமை பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.